Daily. Taste the Daily. முனவர் பாஷா சார், சமூகத்தில் எக்கச்சக்கமான குற்றங்கள்லாம் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த ரேஷியோவில் அது நடக்கும் தான். யாருமே அதை ஏன் அது நடக்குதுன்னெலாம் கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நடக்கிறதால தான் நம்ம காவல் நிலையங்கள் வைத்திருக்கிறோம், சிறைச்சாலைகள் இருக்குது, நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் கவர்னன்ஸ்க்கு ஒரு அரசை கொண்டு உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த அரசு இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான அவலங்கள் தொடர்ந்து, அதுவும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் வன்முறைகள்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறது? முதல்ல தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தன் கழுத்தில் நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு வெளியே சென்று பத்திரமாக வீடு திரும்பினால் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார். ஆக தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான கண்டனத்தை, பெண்களுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் ஐநா சபைக்கு அனுப்பப்பட்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு திரும்பியவுடன் முதலாவது விடுத்த கண்டனம் என்பது பெண்களுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை என்பதை கண்டித்து தான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 4.5 ஆண்டு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. துணிந்து எந்த நேரத்திலேயும் நடமாடிவிட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஏனென்று சொன்னால், காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட காவல்துறை செயல்படுகிறதா இல்லையா என்று பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த சம்பவத்திற்கு குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? நாங்கள் எங்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே தலைவர் வாசன் சொன்னது, இதை போல பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த தூக்கு தண்டனையை வழங்கி இருப்பார்களே, ஆனால் ஒரு அச்சம், நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தண்டனை என்ன அப்படிங்கறத நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு குற்றங்களுக்கும் வரையறுத்து வைத்திருக்கிறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. இல்ல, அதுக்குள்ள நான் வரல. ஆனா இந்த குற்றங்களை செஞ்சாலும் கூட நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த குற்றம் செய்பவர்கள்கிட்ட இருக்கா? ஏன் இருக்கு? நாங்க மகளிர் உரிமை தொகை தரோம், நாங்க மகளிருக்கு இலவசமா பஸ் தரோம், நாங்க கல்லூரியில படிக்கிற மகளிருக்கு 1000 ரூபாய் தரோம், இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பாலியலுக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க ஆட்சி நடத்தி என்ன அர்த்தம்? நீங்க உண்மையிலே எதையோ கொடுத்துட்டு எதையோ பறிக்கிற மாதிரி தானே இருக்கு. அதோடைய 1-2 இன்சிடென்ட் வச்சுட்டு ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்துல தொடர்ந்து பெண்களுக்கு அது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. தினசரி பத்திரிகை புரட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் பலாத்காரம், போக்சோ சட்டத்துல எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க பட்டியல டெய்லி பாருங்க. பத்திரிகையில வர செய்திகளை பார்த்தாலே ஆசிரியர் மாணவியை பாலியல் பலாத்காரம், தொல்லை கொடுப்பது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழக அரசு அல்லது நாம் எல்லோருமே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் தங்கள் தற்காப்புக்கு கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும். வேற வழி என்ன சார்? இந்த ஆட்சியால காப்பாற்ற முடியல. அதிவீர பாண்டியன் சொன்னார்ல, எந்தெந்த இடங்கள்ல இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னா அங்கே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கத்தி வைத்துக் கொள்வதில் தவறில்லை. தந்தை பெரியாரே கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எனவே தந்தை பெரியார் வழியில் நடக்கின்ற ஆட்சி என்று சொல்கின்றவர்கள் பெண்கள் கத்தி வைத்துக் கொண்டு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியை நம்பி இனி பெண்கள் நடமாட முடியாது. அதோ கோவை பெண்மணி தொழில் முனைவர் தான் அவர் எந்த அளவுக்கு அச்சத்தோடு சொல்லுகிறார். இந்த அச்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் தானே இருக்கும். இனியும் இந்த திமுக ஆட்சி தொடர்ந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற எண்ணம்
தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியிலே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே உருவாகி இருக்கிறது. புரியுது சார். இப்ப இதே ஒரு இன்சிடென்ட்டை நான் இது பண்ணிக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல யார் அந்த சார் அப்படின்னு இவங்க கேம்பெயின் எல்லாம் ரன் பண்ணியிருந்தாங்க. அப்ப எல்லாரும் திமுக சார்பில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சருக்கு இதுக்கு என்னப்பா தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஏன் முதலமைச்சர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அது குற்றவாளி யாருங்கிறத அந்த குழு கண்டுபிடிப்பாங்க, காவல்துறை அதுக்கு தான் இருக்கு, நாங்கள் உடனடியாக தண்டனை வாங்கி தருவோம், அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. அதை வந்து அரசாங்கத்தினுடைய தவறாக நீங்களாம் சொல்றீங்க. ஆனா அரசாங்கத்துக்கு இதுக்கு தொடர்பே இல்லைன்னா அரசாங்கம் சாதிக்கிறாங்களே. அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. போலீஸ் எதுக்கு இருக்கு? முதலமைச்சர் கையில தானே அந்த போலீஸ் துறை இருக்கு. அப்போ போலீஸ் இலாக்கா இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கையில் அவங்க ஈடுபடணும். நடந்த பிறகு நாங்க நடவடிக்கை எடுத்தோமே, ஒரு பெண் எது இழக்கக்கூடாதோ அதை இழந்து விட்டதற்கு பின்னால் நீ நடவடிக்கை எடுத்தா எடுக்கலன்னா என்ன? எந்த பெண்ணும் அதை இழக்க தயாராக இருக்க மாட்டாள். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பெண்கள் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார்கள். நட்பு என்பது வேறு, சொந்த வாழ்க்கை என்பது வேறு. அதனால வந்து நட்போடு பழகுகின்றவர்கள் கூட இப்படி பாலியல் பலாத்காரம் செய்து அவர்கள் இழக்கக்கூடாத ஒன்றை இழக்க செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா? இந்த விவகாரத்துல கூட என்னன்னா, வேற எங்கேயோ திருடிட்டு வர்ற வழியில இந்த மாதிரி வழிமறிச்சு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா செய்திகளாக வலம் வருது. கண்டிப்பாக பீளமேடு காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியும். யார் இப்படிப்பட்ட ராபரி செய்யறவங்க அந்த பட்டியல் அவங்க கிட்ட இருக்கும். ராபரி செய்யறது மட்டும் இல்லாம இது மாதிரி பெண்களை இந்த இடத்துல பாலியல் பலாத்காரம் செய்கின்றவர்கள் யார் என்பது இவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்றால் ராபரி செய்யறதுல அவங்களுக்கு ஒரு பங்கு வருது. என்ன சார் இது? ஆமா சார், ஆமா சார், எல்லா காவல் நிலையங்களிலும் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தேன். ஒரு வீட்டுல திருட்டு நடந்து போச்சு. என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. 50 சவரன் நகை காணும்னு சொல்றேன். அவர் சார் அவ்வளவுலாம் இருக்காது சார்ன்றாரு. அப்புறம் ஒரு 10 நாள் பொறுத்து காவல்துறை கண்டுபிடித்து கைது செய்யும் போது யார் அவ்வளவு இருக்காதுன்னு சொன்னாரோ அவர் தான் அந்த திருட்டை செஞ்சிருக்காரு. அது நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்க. இன்னைக்கு அப்டேட் ஆகல சார். போலீஸ் அப்டேட் ஆயிருக்கணும். இல்ல முதலமைச்சர் வந்து காவல்துறைய கட்டுப்பாட்டோட வைத்து இது மாதிரி குற்றங்கள் செய்கின்றவர்கள் இதெல்லாம் அவங்க செய்ய தவறிட்டாங்க. இல்ல அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போன்ற ஒரு பயம் அம்மா ஆட்சியில வந்து அந்த பயம் இருந்தது. புரட்சி தலைவர் ஆட்சியில எந்த ரவுடியோ எந்த பொறுக்கியோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், ஏன்னா சுட்டு தள்ளுவாங்க. அது மாதிரி என்கவுண்டர் பல ரவுடிகளை பண்ணி சாதனை படைத்த ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி. இந்த ஆட்சி வந்து அவர்களுடைய ஆட்சியாகவே இது நடக்குது. அதனால தைரியமா இது மாதிரி குற்றங்கள் நடக்குது. இனிய 2026ல இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டலன்னு சொன்னா இன்னும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன்.